இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் ரூபன் சார், துணை ஜனாதிபதி தேர்தல் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேரை முன்மொழிஞ்சு வேட்புமனு தாக்கல்லாம் பண்ண போகிறாங்க. எதிர்கட்சி தரப்புல இருந்து திருச்சி சிவா பேரை தமிழனுக்கு தமிழன் போட்டியா அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நிறுத்தினாங்களா? என்ன காரணம்? இப்போ அடுத்தபடியாக வேற ஒரு ஆளை போட்டிருக்கிறாங்க. என்ன நடக்குது இதில்? நீங்கள் கரெக்டாக ஒன்று சொன்னீங்க, தமிழனுக்கு தமிழன் போட்டியா அப்படின்னு. ஆமாம், தமிழன் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு பல நேரங்களில் தமிழனே காரணம் அப்படின்னு ஒரு காலத்தில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வேட்டி கட்டிய தமிழர் ஒருவர் பிரதமராக வர வேண்டும் அப்படின்னு ஒரு காலத்தில் பேசினாங்க. ஆனால் அதற்கு முட்டுக்கட்டை போட்டது யார், அது இன்னொரு தமிழர் அப்படின்னும் சொல்லுவாங்க. அந்த விஷயத்துக்குள்ளே நாம் போக வேண்டாம். ஸோ ரொம்ப நாளாக இந்த இஷ்யூ இருக்குது, தமிழனுக்கு தமிழன் தான் போட்டியா அப்படின்னு. அதே மாதிரி தமிழ் படங்களுக்கு அவார்டு கிடைக்காததுக்கு காரணமே அந்த செலெக்ஷன் கமிட்டி இருக்கு இல்லையா, அதில் இருக்க ஒரு சில தமிழர்கள் தான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த விதத்தில் நம்ம அப்படி பார்த்துக்கலாம். ஆனால் யாரோ அதிகாரப்பூர்வமாலாம் சொல்லலை, அப்படி சொன்னாங்க, இது மாதிரி இவர் பேர் அப்படின்னு சொன்னாங்களே தவிர இப்போது புள்ளி கூட்டணியில் வேறு ஒருத்தரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. புள்ளி கூட்டணியா? ஆமாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூபிஏ அப்படின்னு இருந்தது, யூபிஏ அப்படி தான் எழுதுவாங்க. அதே மாதிரி என்டிஏ எப்போவுமே என்டிஏ அப்படி தான் எழுதுவாங்க. இந்த கூட்டணி மட்டும் I.N.D.I, புரியுதுங்களா? புள்ளி வச்சிருக்காங்க. அதனால தான் நான் புள்ளி கூட்டணி அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்க சார்பில் இப்போ ஒரு பொதுவான கேண்டிடேட்டை நிறுத்துறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால என்னப்பா, அது தமிழராக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் புள்ளி கூட்டணிக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதுதான். என்ன அதுக்கு நிறைய காரணங்கள்லாம் சொல்லுவாங்க, ஏற்கனவே சொல்லியிருப்பாங்களே. RSS சித்தாந்தம் உள்ளவரை எதிர்க்கிறதுக்கு ஒரு தமிழனை நாங்கள் நிப்பாட்டுகிறோம் அப்படிங்கிற ஒரு இதில் அம்மையார் கனிமொழி அவர்கள் ஏன்னா சிபி ராதாகிருஷ்ணனுக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு தமிழராக இருந்தாலும் அவர் ஒரு RSSல பயிற்சி பெற்றவர், அந்த சிந்தனையோடு தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. ஏன் RSS சிந்தனை இருந்தால் அவங்க பதவிக்கு வரக்கூடாதுன்னு ஏதாவது டிஸ்குவாலிஃபிகேஷன் இருக்கா? அப்படி ஒன்றும் கிடையாதுல்ல. அப்புறம் என்ன, RSS சித்தாந்த ரீதியில் வந்தவர், அதனால் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னா, வாஜ்பாய் அவர் எந்த சித்தாந்தத்தில் வந்தார்? ஏன் அவரோட கூட்டணியில் போல திமுக பிரதமர் பதவிக்கே இவங்க ஆதரவு தெரிவிக்கலையா? என்ன ரூபன், பிரதமர் பதவிக்கெல்லாம் அப்போ அந்த சித்தாந்தம் உங்கள் கண்ணுக்கு தெரியல, துணை ஜனாதிபதி பதவிக்கு மட்டும்தான் அந்த சித்தாந்தம் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? ஏன் இந்த பாஜக மக்கள் எதுவும் சொல்லிடக்கூடாதுல்ல, ஒரு தமிழர் நிற்கிற நீங்கள் எதிர்த்து நிற்கிறீங்களே அப்படின்னு வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காண்டி இந்த மாதிரி என்ன சொல்லாடுது? இதே அப்துல் கலாம் அவர்களை மறுபடியும் அவர் அந்த பதவிக்கு வர வேண்டும் அப்படின்னு சொன்னப்போ என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால ஏதோ தமிழர்களுக்காக அப்படி இப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க. உங்கள் கூட்டணி நீங்கள் எப்படியும் தோற்று போகிறது தான். நான் என்ன சொல்கிறேன்னா ரூபன், இதில் இவங்க ஒரு வேட்பாளரை நிறுத்தி வச்சு, சரிங்க இது ஒரு டஃப் ஃபைட்டு, ஜெயிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போது இதில் ஏதோ அர்த்தம் இருக்குது. நீங்கள் யாரை நிறுத்தினாலுமே புள்ளி கூட்டணியுடைய வேட்பாளர் ஜெயிப்பதற்கு வாய்ப்புகளே இல்லை, சான்ஸே கிடையாது ராசா. அந்த நிலைமை தான் இருக்குது. அப்படி இருக்கச்ச ரைட்டுங்க இவர் ஒரு தமிழர் அதனால நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு அது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அது கூட சொல்ல மனசு வராமல் வேணுக்குனேன்னு திருச்சி சிவா, அதுதான் எனக்கு இல்லை, திருச்சி சிவா இல்லை, இப்போ வேற ஒருத்தர் அவங்க போட்டாங்க. ஆனால் இவங்க கொடுத்தது திருச்சி சிவா பேரை அது தெரியல. அப்படி இருந்திருந்தா தமிழருக்கு தமிழரே போட்டியா அப்படின்றது வந்திருக்கும். சரி, அப்படியே இருந்தாலும் அவர் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. புள்ளி கூட்டணியில் யாரை நிறுத்தியிருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்படி இருக்குச்சா கரெக்டுங்க, எப்படி நம்ம ஜெயிக்க போகிறது கிடையாது, அதனால் பார்த்தீங்களா தமிழருக்காக நாங்கள் முன் வந்தோம் அப்படின்னு அது சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆர்எஸ்எஸ்ன்னு சொன்னால் அப்போ நீங்கள் வாஜ்பாயோட அவர்களோட கூட்டணியில் இருந்தீங்களே, அவர் என்ன எதுலேருந்து வந்தார் அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்க? கேட்டால் அவர் நல்லவர், இதெல்லாம் என்ன? இன்றைக்கும் நீங்கள் அந்த குஜராத் கலவரம் குசராத் கலவரம் அப்படி தானே சொல்லிட்டு இருக்கீங்க. எப்போ நடந்தது? அப்போ யார் பிரைம் மினிஸ்டரு? அப்போ நீங்கள் யாரோட கூட்டணியில் இருந்தீங்க? இதெல்லாம் கேட்டால் இது யாரும் கேட்கறது கிடையாது. அதெல்லாம் 20 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு இல்லை, இதெல்லாம் யாருக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல. இது நமக்கு இருந்த தொலைதை என்ன பண்ணுறது? நேற்று நடந்தது இன்னைக்கு காலையில் சாப்பிட்டது ஞாபகம் இல்லை, ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் நமக்கு ஞாபகம் வருது. இந்த நேரங்கட்ட நேரத்தில் தொலையுது இந்த மாதிரி ஞாபகம். என்ன பண்ணுறது? கேட்டு தான் ஆகணும். அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு கேளுங்களேன். இல்லை, அடுத்தடுத்தான ஒவ்வொரு கட்டமும் மாற்றங்கள் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு மத்திய அரசில் பொறுத்த வரைக்கும். அதில் ஒரு கட்டமாக தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அவர் ஆல்ரெடி ஆளுநர் தான், ஆளுநருக்கே அப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இது இது ஏதோ ஒரு நோக்கம் இருக்குதா, இல்லை கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் இவர்,
அரசியல் ஆய்வாளர்கள் அந்த பார்வையில் ஒரு கார்னர்ல பண்றாங்க. பாருங்க, இந்த மாதிரி வந்து அவர் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர் அதனால அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப குறுகிய பார்வையோடு பார்க்குற விஷயம். அவங்க மெஜாரிட்டியா இருக்காங்க, யாரை வேணாலும் புரியுதுங்களா? அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அவங்க ஆளுங்கட்சியா இருக்கவங்க அவங்க யாரு நினைக்கிறாங்களோ அவங்கள தான் கவர்னரா போடுவாங்க, ஜனாதிபதி பதவிக்கும் நிறுத்துவாங்க, துணை ஜனாதிபதி பதவி, சபாநாயகர் எதுவாக இருந்தாலும் அவங்க தான் நிறுத்த போறாங்க. அப்புறம் இதில் வந்து இவர் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர், ஏன் ஒன்று சொல்லுங்களேன், அவர் வந்து என்னது கோயம்புத்தூர்ல காந்திபுரம் ஏரியாவை சார்ந்தவர், அதனால காந்திபுரத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். நேங்க இதெல்லாம் இல்ல இப்போ அவருக்கு வந்து துணை ஜனாதிபதி கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் வந்து எச் ராஜா போன்றவர்கள் பிஜேபி சேர்ந்த மூத்த தலைவர் ஒரு சில பேருக்குலாம் வந்து ஆளுநர் பதவி மீண்டும்ங்கிறத விட அவர்களுக்கு ஏதாவது பொறுப்பு கொடுக்கணுங்கிற ஒரு மூமெண்ட்ல அவர் பேரும் அடிபட்டு இருக்கு. இவர் ஆளுநர் ஆகலாம், அடுத்து வாய்ப்பு கொடுத்தா என்னப்பா, ஆளுங்கட்சி அவங்க ஆளுக்கு தானே வந்து கவர்னர் பதவி கொடுப்பாங்க, எதிர்கட்சிக்கு வந்து கவர்னர் பதவி கொடுப்பாங்க. இல்லை, இது வரைக்கும் இருந்தவங்க எல்லாம் யாருக்கு பதவி கொடுத்துருந்தாங்க, அவங்க கொடுத்தா மட்டும் நீங்க கேள்வி கேட்குறீங்க. கேள்வியே கேட்கறது சார், நல்லதுதான் கொடுத்தா நல்லதுதான். எச் ராஜா அவர்கள் ஆளுநர் ஆகிறாரா, அது உண்மையான எனக்கு தெரியாது, பட் கிடைக்கலாம், வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை. ஏன் தமிழிசை அவர்களுக்கு கொடுத்தாங்கல்ல, அவங்க தான் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதனால் தாராளமாக கொடுக்கலாம், அவங்க கட்சியை சேர்ந்தவர்களுக்கு தான் கொடுக்க போகிறாங்க. யார் மிஞ்சி போனால் கூட்டணி கட்சியில் யாருக்காவது ஏதாவது ஒன்று கொடுக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி புள்ளி கூட்டணியில் இருக்கவங்களுக்கெல்லாம் யாருக்குமே கிடைக்காது. அதெல்லாம் நீங்கள் யாரும் ஆசைப்படாதீங்க, எதிர்பார்க்காதீங்க. இப்போ துணை ஜனாதிபதி நியமிச்சதுக்கு அப்புறமா பாஜகவுடைய தேசிய தலைவர் அந்த பதவி காலம் இருக்கு. ஏன்னா அதுக்கடுத்து அதை போட்டுட்டாங்கன்னா தான் திரு அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், இன்னும் பல பேருக்கு வந்து, அதாவது போன முறை தேர்தலுக்கு பணியாற்றியவர்கள், மாநில பொறுப்பில் இருந்தவர்கள் எல்லாத்துக்குமே வந்து பதவி கொடுக்கறதா அப்படியும் ஒரு தகவல் பரவி. என்ன இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு கவர்னர் பதவி கொடுப்பாங்க? கவர்னர் சொல்ல வரல, தேசிய அளவில் ஏதாவது ஒரு பொறுப்பு இல்லை தேசிய அளவில் தலைவர் பதவி அப்படின்றது இவ்வளோ சின்ன வயசுல, அதுக்கெல்லாம் ஒரு வயசு இருக்குதுங்க. இதெல்லாம் வயசு அப்படின்லாம் கேட்காதீங்க, அது வேற விஷயம். இல்லை, மாநில பொறுப்பாளர்களாக போடலாம்ல, ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை நீங்கள் ஒரு பொறுப்பாளர் மாதிரி, அது எப்பவுமே தான் போட்டுட்டு இருப்பாங்க, அதில் ஒன்றும் இது கிடையாது. இந்த தேசிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி தான் பண்ணுவாங்க. பட் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, பாஜகவில் ஒருத்தர் வந்து மாநில பொறுப்பாளராக போடுறாங்க, எஸ்பெஷலி அண்ணாமலை அவர்களை வந்து நீங்கள் இந்த கேரளாவுக்கு இல்லை ஆந்திராவுக்கு, குறிப்பாக தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் வந்து கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களிலும் பரவலாக அறியப்பட்டவராக இருக்கின்றார். இந்த மாநிலம்னு மட்டும் இல்லை, இதுதான் நான் சொன்னேன் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு. காங்கிரஸில் என்ன பண்ணுவாங்க, மேலிட பார்வையாளர். இது எப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் கூட்டணி ஒரு ஸ்டேட்டை பொறுப்பாளர் மாதிரி போட்டிருப்பாங்க. ஆமாம், அவர் யாருன்னு அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கே தெரியுமா அப்படின்னு தெரியாது. அண்ட் அவரை வந்து அந்த மாநிலத்தில் இருக்க மக்களுக்கு தெரியுமா அப்படின்றதும் தெரியாது. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில் தமிழ்நாடு மாநிலத்துக்கு பொறுப்பாளர்னு யாரு தெரியுமா? அது கூட்டணி போது போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு யாருக்குமே பெருசாக தெரியாத ஒருத்தர் ரைட்டு நீங்கள் போங்க அப்படின்வாங்க. அவருக்கு வந்து அந்த மாநிலத்தினுடைய டோப்போகிராஃபி பற்றி தெரியாது, எந்தெந்த பகுதிகளில் இந்த கட்சிக்கு செல்வாக்கு இல்லை அந்த கட்சிக்கு செல்வாக்கு, இங்கே இருந்தால் ஜெயிக்க முடியுமா, இந்த விஷயம்லாம் தெரியாது. அவங்க சொல்லிடுறாங்க, குன்சமாக ஒரு நம்பர் சொல்லிடுறாங்க, இவ்வளோ அப்படி பேசிட்டு வாங்க அப்படின்னு. அவரும் அதை பேசிட்டு வருவார். இவ்வளோ தான் நடக்கும். சொல்லப்போனால் அதில் பல பேர் வந்து சொந்த மாநிலத்திலேயே செல்வாக்கு இல்லாதவர்களாக இருப்பார்கள். இப்போ இங்க தமிழகத்துல பாத்தீங்கன்னா இவர் தினேஷ் குண்டுராவ் அவர்கள்னு நினைக்கிறேன், இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட்லி. அவரை ஒரு தடவை இங்க தமிழ்நாட்டுக்கு போட்டிருந்தாங்க. அது பேச்சுவார்த்தை போதெல்லாம் அவர் வந்தார் அப்படின்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து அந்த மாநிலத்தில் என்ன செல்வாக்கு இருக்கு? அங்கே சித்தராமையா அவர்கள் சிஎம்மா இருக்கார் இல்லையா, அவரு அதுக்கப்புறம் டிகேஎஸ் டெப்டி சிஎம்மா இருக்கார் இல்லையா, இவங்களுடைய சாம்ராஜ்யம் அது. கர்நாடகத்தில் செல்வாக்கு மிக்க 2 தலைவர்கள். இல்லை, இவர்களுக்கு எதிர்பார்க்கலாமா? ஏன்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு இதாக போடுறாங்கல்ல, அடுத்த இது பண்ணி ஃபில் பண்ணிட்டு வராங்க. அப்படிங்கும்போது இவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இல்லை, அதை எப்போ கொடுத்துருக்கணும், இவ்வளோ நேரம் கழிச்சு நீங்கள் கொடுத்து என்ன கொடுக்காம என்ன, இதுதான் நான் சொல்வேன். அடுத்தது அவரை வந்து மற்ற மாநிலங்களுக்கு ரைட், தேர்தல் நடக்கின்ற சமயத்தில் நீங்கள் வந்து மற்ற மாநிலங்களுக்கு ரைட்டு நீங்கள் அங்கே போய் பண்ணுங்க அப்படின்னு அனுப்பலாம். இப்போ கர்நாடகத்துக்கு கூட அவர் போயிருந்தார், எல்லாம் ஓகே. ஆனால் தமிழகத்தில் தேர்தல் நடக்கின்ற சமயத்தில் நீங்கள் வந்து கேரளா இன்சார்ஜாக போங்க அப்படி சொல்லியிருக்காங்களா? அப்படி சொன்னா அது வந்து இல்ல சொல்லியிருக்காங்களா? அப்படி இல்ல சொல்றேன், அப்படி பண்ணாங்கன்னா அது எதிர்மறையான விளைவுகளை தான் உண்டாக்கும். ஏன்னா சொந்த மாநிலத்தில் தேர்தல் நடக்கும்போது அவரை போயிட்டு நீங்க அடுத்த மாநிலத்தில் போங்க அப்படின்னு சொன்னா அப்ப அவருடைய ஆதரவாளர்கள் என்ன யோசிப்பாங்க? எங்க அண்ணனை வந்து நீங்க அப்படியே ஒதுக்கி வைக்கணும்னு நினைச்சிங்களா நீங்க அப்படின்னு வர்றதும் வராம போயிடும். ரெண்டாவது, அவர் சொல்லிட்டாரு நான் தமிழகத்தில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால அவருக்கு வந்து நீங்க ஒரு பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா
ஒரு மந்திரி பதவி, மினிமம் அதுதான். அது இல்லாமல் நீங்கள் வந்து நாங்கள் கட்சியில் வந்து ஜெனரல் செக்ரட்டரி ஆக்குறோம், இல்லை அதை ஆக்குறோம், இதை ஆக்குறோம், கட்சியில் இந்த பொறுப்பு கொடுக்குறோம் அப்படின்னு எந்த பொறுப்பு கொடுத்தாலும் அது வேலைக்கு ஆகாது ரூபன். இல்லை, மத்திய அமைச்சராக கொடுப்பாங்கிறத வந்து எதிர்பார்க்கலாமா? ஏன்னா எல்முருகன் அவர்கள் மாநில தலைவராக இருந்தார், அவருக்கும் கொடுத்து கௌரவிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் வயது கொஞ்சம் நல்லா மூத்தவங்க தமிழிசை போன்றவர்களுக்கெல்லாம் வயது அடிப்படையில் வந்து ஆளுநர் பதவி கொடுக்கலான்னு வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இவருக்கும் ஏதாவது எதிர்பார்க்கலாம்ல? மந்திரி பதவி தவிர வேற எது கொடுத்தாலும் அது வேலைக்கு ஆகாது. இவ்வளோதாங்க நான் சொல்ல முடியும். அப்படி மந்திரி பதவி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்காமா? ஒருவேளை தேசிய தலைவர் மாற்றத்துக்கு அப்புறம் அதுக்கு நியமிக்கலை இப்போ வரைக்கும் எவ்வளோ நாளுங்க தேசிய தலைவர் மாற்றம்னு இப்படியே உட்காந்துட்டு இருப்பீங்க நீங்கள்? இந்த 3 வருஷம் அப்படிதான் சொல்றாங்க. எல்லாரும் அப்படிதான் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். அண்ணாமலை அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, முக்கியமான பதவி. ஒருவேளை அமைச்சரா கூட இருக்கலாம், அது இணை அமைச்சரா இருந்தா இல்ல கேபினெட்ல இருந்தா என்ன, அதெல்லாம் அன்னைக்கே பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ ஃப்ரிக்ஷன் வந்திருக்கு. ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, ஜேபி நட்டா அவர்கள் வந்து இன்னும் அவங்க ஆட்சி பணிக்காலம் முடிஞ்சிருச்சு, அதுக்கே இன்னும் தலைவர் போல போட்டதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த கட்டமா நான் இது பண்ணுவேன்னு தானே சொல்றாங்க. அதுதான் ஏன் போடலன்னு நான் கேட்குறேன். அவருடைய அந்த டேம் முடிய போகுது அப்படின்றது வந்து முடிய போகிற அன்றைக்கி காலையில் தான் உங்களுக்கு தெரியுமா? ஆஹா, கேலண்டர் கழிச்சோன்னு இன்றைக்கி இவருடைய டேம் முடிஞ்சிச்சே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்பீங்களா? அதுக்கு முன்னாடி தெரியாதா? ஏதோ முக்கியமான தேர்தல் நடக்கின்றது அப்படின்னு சொன்னால் ரைட்டு 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவும் கிடையாது இல்லை. இதுக்கு ஏங்க இவ்வளோ டிலே பண்ணி நிற்கிறீங்க நீங்கள்? எனக்கு புரியல. வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கே வந்து டக்குன்னு முடிவு எடுத்துட்டீங்க. தேசிய தலைவர் இல்லையா, சரிங்க அடுத்த இன்னொரு டைம் அவர் தான் இருப்பார் அப்படின்னு அதை சொல்லிட்டு போயிருங்களேன். பாலிசி பேராலிசிஸ் மாதிரி இருக்கு. எந்த டிசிஷனும் எடுக்காமையே அப்படியே தள்ளி போட்டுக்கினே இருந்தா அப்புறம் மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஜனங்க என்ன யோசிப்பாங்க, இது அவங்க யோசிச்சதா தெரியல. சரி, கட்சியில் வந்து யார் ஒன்றா தலைவரை முதல்ல இதுவே வந்து எனக்கு ஏற்புடைய விஷயம் கிடையாது ரூபன். இப்போ மாநில கட்சிகள்லாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க. இப்போ தமிழ்நாட்டில் திமுக எடுத்துக்காங்க. கலைஞர் அவர்கள் தான் வந்து நெடுங்காலம் தலைவராக இருந்தார். அதுக்கப்புறமா இப்போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கார். அதே மாதிரி அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இருந்தார். அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் வந்தாங்க. இப்போ வந்து அது வந்து ஆக்சுவலாக பொதுச் செயலாளர் அப்படின்வாங்க. இப்போ வந்து எடப்பாடியார் வந்திருக்கின்றார். இந்த பதவிக்கு போட்டின்னு யாராவது சொல்லுவாங்களா? அதே மாதிரி மாநில கட்சிகள் எதை எடுத்தாலுமே அது மோஸ்ட்லி இந்த வாரிசு அடிப்படையில் தான் வராங்க நிறைய மாநில கட்சிகளில். அண்டு சில பேர் வந்து நிறுவன தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் கடைசி வரைக்கும் தலைவராக இருக்காங்க. இப்போ என்ன ஆகுது, இந்த தேசிய கட்சிகளில் மட்டும் 3 வருஷத்துக்கு ஒரு 4 வருஷத்துக்கு இல்லை நினச்ச போது இப்படின்னு மாற்றிட்டே இருக்கும்போது இப்போது அந்த கம்பேரிசன் வந்துடுது. இவர் வந்து இவ்வளோ ஆக்டிவாக இருந்தார், இவ்வளோ இப்படி இருக்கார். இது எப்படின்னா, இந்த 11 பேர் கிரிக்கெட் ஆடும்போது ஒருத்தர் நல்லா அடிக்கிறார், ஒருத்தர் சொதப்பிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பேரிசன் வருது இல்லையா? அடுத்தது இந்த 3 வருஷமோ 4 வருஷமோ டேர்ம் முடிஞ்சு அவர் எங்கே போகிறாரு? அங்கே தானே இருக்காரு. அப்போது அந்த கான்ட்ராஸ்ட் நல்லா தெரியும் ஜனங்களுக்கு. என்னப்பா அவர் இருக்கும்போது இவ்வளோ சுறுசுறுப்பாக இருந்தது, இவர் இருக்கும், நான் பொதுவில் சொல்கிறேன், இப்போ வந்து ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி. அப்போ என்ன ஆகும், ஒரு சுணக்கம் மாதிரி ஆகிடும். இது கட்சிக்கு வந்து ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் கொடுக்கும். புரியுதுங்களா? இப்போ அப்படி இருக்குன்னு எடுத்துக்கலாமா தமிழ்நாட்டில் பாஜக? இல்லைன்றீங்களா? நல்லா கேட்குறீங்க. இல்லை இப்படியும் இல்லாத மாதிரி இருக்கு. இல்லை, நீங்கள் என்ன இப்படி மடக்கி கேட்டீங்கன்னா நான் அதுக்கு மேலே மடக்கி நான் பதில் சொல்வேன். கேள்விக்கு கேள்வியே பதில் ஆகுமா அப்படின்னு. அதனால தலைவர் அப்படின்னா ரைட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவர் இருந்துட்டு போட்டோம். ஒரு சட்டமன்ற தேர்தல் டு இன்னொரு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அப்படின்னு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறார் அப்படின்னும் போது எதுக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணணும்னு தெரியல. இப்போ தேசிய அளவில் அப்படின்னும் போது அதனுடைய விஷயம் வேறங்க. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்தில் பாருங்க, ஒரு கம்பெனி நடத்துறீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரி லெவல் ஹெட்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து அந்த ப்ராட் பாலிசி இதை என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி இதோட நிறுத்திப்பார். பட் டவுன் த லைன் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு ஹெட் இருப்பாங்க. ஸோ அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு ஒருத்தர் அப்படின்னும் போது ரைட்டுப்பா, நல்ல சேல்ஸ் எல்லாம் காமிக்கிறாரு, அவர் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுது, அவரே கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர 2 வருஷம் தான் ஒருத்தர் அவர் தூக்கு அப்படின்னு யாரும் பண்ண மாட்டாங்க. ஜெயிக்கிற குதிரையை கைட்டி விட்டுட்டு புதுசாக ஒரு குதிரையை கொண்டு வந்து கட்டு அப்படின்னு புத்திசாலி சொல்ல மாட்டான் அப்படின்னு யாரோ ஒரு அறிஞர் சொல்லியிருக்காரு. அது யாரும் நீங்களே தேடி கண்டுபிடிச்சிக்கங்க, நான் இல்லை. அந்த மாதிரி பண்ணாதீங்கன்ற. நல்லா பண்ணுறாரு அப்படின் போது அப்படியே கண்டினியூ பண்ணட்டமே, என்ன தப்பு இதுக்கு? என்ன நீங்கள் என்ன பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டமாக கொண்டு வரணும்? உங்கள் கட்சியுடைய சட்டத்திட்டங்கள் தானே. இதை மாற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? இதெல்லாம் அவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அது பாருங்க நாங்கள்லாம் வந்து சித்தாந்தம் தான், எங்களுக்கு வந்து தனிநபர் கிடையாதுன்னு.
தனிநபர் வளர்ச்சி வந்து பாஜக ஒருபோதும் விரும்பாதுங்கிறாங்க. இன்னி வரைக்கும் மோடி அவர்களை நம்பி தான் பாஜக ஓடிட்டு இருக்கு. அதுதான் சொன்னா புரிஞ்சிக்க முடியும். அப்புறம் என்னங்க இது எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, சரி விடுங்க, அந்த என்னதான் கட்சி அப்படி கொஞ்சம் பின்தங்கி இருக்க மாதிரி இருந்தாலும் கடைசி நேரத்தில் மோடி அவர்கள் வருவார், பிரச்சாரம் பண்ணுவார், அப்படியே குப்புன்னு சப்போர்ட் இன்க்ரீஸ் ஆயிரும். இப்படிதானே நினச்சின்னு இருக்கிறீங்க. இது தனி நபர் இல்லாமல் மோடி அப்படின்றது சித்தாந்தமா? அங்கே மட்டும் அதெல்லாம் ஏற்றுப்பீங்க, மற்ற இடத்துல மட்டும் தனிநபர் வழிபாடு இப்படியே வடை சுட்டுட்டுருங்க. எப்படி சொல்லிட்டீங்க? வேற எப்படி சொல்றது? இந்த அமைப்பை மாத்தணுங்க. இப்போ நீங்களே பாருங்க, அமைப்பு மாறுமா எதிர்பார்க்கலாமா இல்ல அவங்களே மாத்திப்பாங்களா? ஐ மீன் மாத்தலாம் சர்வே ஆகுமா இல்ல இல்ல அப்படி மாத்தல அப்படின்னா சரி, மக்களுக்காகத்தான் கட்சி, சரியா? அப்படிதானே சொல்லிட்டு இருக்காங்க. கட்சிக்காக மக்கள் கிடையாது. அப்ப மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அப்படித்தான் கட்சி இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மக்கள் மாத்திருவாங்க அவங்கள. நீங்களா மாறணும். அப்படி இல்லைன்னா மாத்திருவாங்க. எங்கேருந்து மாத்திருவாங்கன்றதை நான் சொல்ல விரும்பல. அதுக்கு மேல என் வாயை பிடுங்காதீங்க, புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இல்ல பாஜகவுடைய முக்கியமான ஒரு சில விஷயங்கள்ல ஆர்எஸ்எஸ் முடிவு எடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. தேசிய இந்த நம்ம சுதந்திர தின மோடி அவர்கள் கூட ஆர்எஸ்எஸ் புகழ்ந்து பேசுறாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது பின்புலத்தில் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு கட்சை தாண்டி இருக்குது. அவங்க சொல்கிறது தான் செயல்படுறாங்க. தலைவர் யாரை போடணும், பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யாரை போடணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதை எப்படி எடுத்துக்கலாம்? அது உண்மைதானா? அப்படியா? அப்படி பார்க்க போனீங்கன்னா ஆர்எஸ்எஸ் ஆதரவுக்கு மோடிக்கு இல்லை, அவர் வந்து பிரதமர் ஆகிவிட்டார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எல்கே அத்வானி அவர்களுக்கு தான் ஆதரவு இருந்தது, ஆனால் மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆர்எஸ்எஸ் பின்னாடி இருந்து இயக்கி வைக்கின்றது, முடிவெடுக்கின்றது அப்படின்றதெல்லாம் வந்து இது பாருங்க, எதுவுமே ஆதாரம் இல்லாமல் நான் இது பண்ண மாட்டேன். இல்லை, இந்த நிலைப்பாடு வரும்போதுல ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் அவங்களோட நிலைப்பாடு தான் இருக்குமா இல்லை அப்படிலாம் முடிவு? அப்படி கிடையாதுங்க. ஆர்எஸ்எஸ் அப்படின்ற பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க. நான் இல்லை, சித்தாங்கத்தில் பேசுகிறாங்கல்ல, தலைமை யார் முடிவு எடுக்கணுமோ அதுதான் தனிப்புகழ் பாடலுங்க கட்சிக்கு ஆகாது, அது வேலைக்கு ஆகாதுங்க. இப்போ சித்தாந்தம் மட்டுமே பேசிட்டு இருக்க ஒரு கட்சி எனக்கு சொல்லுங்க, கம்யூனிசம்னு சொல்லுவீங்க, அதானே? எந்த லட்சத்தில் இருக்குது கட்சி? இல்லை, அவங்க இதுதான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. அப்போ ஒட்டுமொத்தத்துக்கும் ஒன்று வந்து அவங்க முடிவுக்கு எடுத்து தான் இவங்கெல்லாம் எல்லாமே மூவ் பண்ணுறாங்களா அப்படின்னு? இப்படி கிடையாது. பாஜகவில் வந்து அவங்க ரொம்ப நாளாக இப்படி ஒரு பாலிசி வச்சுருக்காங்க. அந்த 3 வருஷம் 4 வருஷம் இதுதான். இல்லை, அவங்க தேவைக்குன்னா மாற்றுறாங்களே. ஒரு குறிப்பிட்ட இதுதான் இருக்கு, அதை மாற்றுறதுக்கு உதாரணத்துக்கு மோடி அவர்கள் ஒருவர் இத்தனை தடவை பிரதமரா இருக்கணும் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. இல்ல அப்படி கிடையாது. தலைவர் பதவிக்கு தான் அவங்க வச்சிருக்காங்களே தவிர முதலமைச்சர் பதவிக்கு, பிரதம மந்திரி, மினிஸ்டர் போஸ்ட், அந்த மாதிரி வயது கூட இது பாருங்க, இதுனா அரசியல் சட்டத்திரியா இருக்குது. வச்சிருக்காங்க, எடியூரப்பாக்கு வச்சிருக்காங்க. அதைத்தான் நான் சொல்றேன், அதைத்தான் வச்சிருக்காங்க. ஆனா அது தவறு தெரிஞ்ச பிறகு திருத்திக்கினாங்கல்ல. அவர்கிட்ட இந்த மாதிரி வந்து ரூல் பேசின உடனே தான் அவர் தனியா போனாரு. அதுக்கப்புறம் கட்சி அடி வாங்கிச்சுன்னு சொன்ன மறுபடியும் அவரை கூப்பிட்டு வந்தாங்கல்ல. அதைத்தான் நான் சொன்னேன், மக்களுக்காகத்தான் கட்சி. அவங்க விருப்பப்படுற மாதிரி கட்சி இல்லை அப்படின்னு சொன்னா மக்கள் மாத்திடுவாங்கன்னு சொன்னேன். எதன்னு என்ன கேட்காதீங்கன்னு நான் சொன்னேன். இப்போ இந்த கர்நாடகா உதாரணம் உங்க வாயிலே வந்துருச்சா? புரிஞ்சு நடந்துங்கன்னா கட்சி மேல் நோக்கி போகும். இல்லை அப்படின்னா என்ன கேட்காதீங்க, அது அவங்க சௌகரியம். நமக்கு என்ன இதான் வேலையா? நமக்கு இது வேலை கிடையாது. பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, நீங்க தேவையில்லாத கருத்துக்கெல்லாம் பேசுறீங்க. அண்ணாமலை அவர்கள்லாம் எங்களுக்கு தெரியும் பாஜகக்குள்ள இப்போ நாங்கள் கரெக்டாக போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் கட்சி போகிற போக்க பார்த்தா நமக்கே ரூபா. நான் உடனே கேட்குறேன், ஐபிஎல் இந்த சீசன்ல சிஎஸ்கே எடுத்துக்கங்க. முதல்ல ரித்துராஜ் கெய்க்வாடா அவரை கேப்டனாக கொண்டு வந்தாங்க. தோனி அவருடைய அந்த இமேஜ், பாப்புலாரிட்டி அதுக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாது. அவர் சிஎஸ்கே அப்படின்னு சொன்னா இந்தியா முழுக்க பாப்புலரான ஒருத்தர். சிஎஸ்கேக்காக ஆடினாலும், மும்பையில போயிட்டு சிஎஸ்கே ஆடினாலும் அங்க வந்து இந்த மஞ்சள் ட்ரெஸ் போட்டு வரவங்க ஏராளமான பேர் இருப்பாங்க. அப்படி இருக்குச்சே அவருக்கு பதிலாக ரித்துராஜ் கெய்க்வாட்னு கொண்டு வந்தாங்க. சரியா பெர்ஃபார்ம் பண்ணல, அதனால அவரை வந்து அப்படியே தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மேட்சில் அவர் வரவே இல்லை. தோனி மறுபடியும் வந்துட்டார். ஒன்றும் பண்ண முடியல, அது வேற விஷயம். இப்போ நீங்களே சொல்லுங்க, ரித்துராஜ் கெய்க்வாட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு வச்சுக்காங்க, தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அப்படின்னும் போது இல்லை அவரை நாங்கள் இறக்கிட்டு நாங்கள் வந்து ஜடேஜாவை கொண்டு வரோம் அப்படின்னு ட்ரை பண்ணீங்கன்னா அத்தனை ரசிகர்களும் கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா? டீம் மேனேஜ்மெண்ட் சொல்லலாம், ஆர் கோச் சொல்லலாம், ஹைப்போதெட்டிக்கலாக சொல்கிறாங்க. பாருங்க, எங்களுக்கு தெரியுங்க யாரை கொண்டு வரணும்னு. என்ன தெரியும் உனக்கு? ஜெயிச்சிருந்தானே இது டீமு, அப்புறம் எதுக்கு நீங்கள் மாத்துறீங்க அப்படின்னு ரசிகர்கள் கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா? எனக்கு இதை மட்டும் பதில் சொல்லுங்க. கேட்பாங்க. பெர்ஃபார்ம் பண்ணலன்னு மாத்துறது வேற,
பெர்ஃபார்ம் பண்ணவரை மாத்தினீங்கன்னா சும்மா இருப்பாங்களா ரசிகர்கள்? பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி வெற்றி பெற்றலாம்னு சொல்லி கட்சி தலைமை நம்பலையோ, இவங்களை நம்பி தான் போகணும், இதுக்கு இவர் இடைஞ்சலா இருக்கிறாரு, ஆகவே கொஞ்ச நாள் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஜெயிக்கிறதா தோக்கிறதா அப்படின்னு மேட்ச் முடியும் போது தெரிஞ்சிடும் இல்லையா? இந்த எலெக்ஷன்ல தெரியுங்கிறீங்க. இல்ல இந்த எலெக்ஷனை விட்டுருங்க. இப்போ 2020 எலெக்ஷன்ல இப்போ தற்போதைய கூட்டணி பாஜக 24 எலெக்ஷன்ல எந்த அளவுக்கு கொண்டு வந்தார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தாங்க வர முடியும். எடுத்த உடனே அவங்க புரிஞ்சுக்கலையே, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அதனால சொல்றேன், நாம போயிட்டு அவங்க என்ன கிளாஸ் எடுக்க முடியும்? ஒரு சாதாரண மனுஷனா நம்மளுடைய கருத்தை நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த கருத்தையும் விமர்சிக்கிறாங்களே, நீங்களே உண்டு பண்ணுவீங்க, கூட்டத்துக்குள்ள குழப்பத்துக்குள்ள தேவையில்லாத கருத்துங்கிறாங்க. குழப்பத்தை உண்டு பண்றோமா? அது பாருங்க, அது நீங்கள் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி ஸ்டேடியத்தில் போய் பார்த்தாலும் சரி, இல்லை மொபைலில் பார்த்தாலும் சரி, டிவியில் பார்த்தாலும் சரி, நம்ம கடமைங்கிறீங்களா? அந்த மேட்ச் பார்க்குற அத்தனை பேருக்கும் கருத்து சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா பொது வெளியில் வந்துருச்சு இல்லை, அப்போ யாரும் வேணா கருத்து சொல்லலாம். நீ ஏன் இந்த மாதிரி கருத்து சொல்லலாம் கேட்க முடியாது. அந்த சொல்கிற கருத்து விஷமத்தனம் இல்லாமல் இருக்கின்றதா, உண்மையான கருத்தாக இருக்கின்றதா, அவங்க நினைக்கிறத அவங்க சொல்கிறாங்களா, அதுதான் முக்கியமே தவிர நீ இதெல்லாம் சொல்லாத அப்படின்னா சொல்லாட்டா மட்டும்தான் உண்மையை இல்லை அப்படின்னு சொல்லிட முடியுமா? சூரியன் கிழக்கில் உதிக்கிறது அப்படின்னு நம்ம படிச்சுக்கிறோம். ஜூலை ஆகஸ்ட்ல இருந்து நான் பேசுவேங்கன்னா தொடர்ந்து பேசுவேன்னாங்க அண்ணாமலை அவர்கள். அதுக்கப்புறம் எதுலையுமே மீடியால இல்லையா இல்லை இவங்க துபாயில போய் பேசியிருக்காரு. இதெல்லாம் பேசும்போது என்ன தெரியுதுன்னா, அப்போ இவர் வேற மூவ்மெண்ட் எடுக்கிறாரா, தனி கட்சியா, அந்த கேள்வியும் அடிபடுது இல்லை. பாஜக மீட்டிங்ல இருக்க மாட்டேங்கிறாரு, அது ரிலேட்டடான ப்ரெஸ் மீட்ல பேச மாட்டேங்கிறாரு. பேசுறாங்களா இல்லை இவங்க கூட்டத்தோட அணைச்சு கொண்டு போலாங்கிறது எனக்கு தெரியாது. அதனால நான் அந்த கேள்வி வருதுன்னு சொல்றேன். அதெல்லாம் காலம் பதில் சொல்லும், அவ்வளவுதான். அக்டோபர் மாசத்துக்கு மேலையா? நவம்பர் அது இப்படி சொல்லலாம். 2 மாசமா சொல்லியிருந்தாரு, ஜனவரி பிப்ரவரி அப்படின்னாரு, அப்புறம் மார்ச் ஏப்ரல். அந்த மாதிரி இப்போ நம்ம அக்டோபர் நவம்பர் அப்படி சொல்லிட்டு போகலாம். நவம்பர் 2ல் கேட்டால் டிசம்பர் ஜனவரி அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். சொல்லினே போகலாம். என்னப்பா நீங்கன்னா ஒரு அடுத்த 2 மாசம் கழிச்சு வந்தோடனே சொகாய் போச்சு, என்னடா அது மாதிரி சொன்னீங்க நடக்கலையே அப்படின்னு கேட்கவா போறீங்க? அன்னன்னைக்கு சொல்றதை சொல்லிட்டு போகலாம். நம்ம அந்த மாதிரிலாம் பேச மாட்டோம். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணினே இருப்போம். கட்சியே வெயிட் பண்ணும்போது நாம வெயிட் பண்ணக்கூடாது. ரூபன் கண்டிப்பா சார், நிச்சயமா சார், நம்மளும் பொறுத்திருந்தே பார்ப்போம். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி. நன்றி ரூபன்.